ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வாழைக்காய் பொரியல் ரொம்ப டேஸ்டியாக ஒரு மசாலா ஒன்று அரைச்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாழைக்காயை ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/4 கப் தேங்காய் துருவல், 2 வரமிளகா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அது கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து அரைச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வாழைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன்ல, அதில் இருக்கிற தண்ணியை வடிகட்டிட்டு அது கூட இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுட்டுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இப்போ அடுப்பில் ஒரு கடாய் போட்டுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, அது கூடவே 1 கொத்து கருவேப்பிலை, வெங்காயம், பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் மதங்கினதுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காயை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா பரட்டி விடுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே எடுங்க. அப்பப்போ கலந்து கொடுத்துட்டு இருங்க. இப்போ நமக்கு ரொம்ப டேஸ்டியான ரொம்ப சுவையான வாழைக்காய் பொரியல் இப்போது ரெடி ஆயிடுச்சு. அதில் போட்டுக்கிற தேங்காய் ஜீரகத்தோட வாசனையோட இந்த வாழைக்காய் பொரியல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இந்த வாழைக்காய் பொரியல் ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள்.